இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பாத்ரூம் டேப் வந்து நான் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்புக்கரை, அதாவது ரொம்ப இல்லை, உப்புக்கரை ஆனால் படிஞ்சிருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக இந்த டேப் வந்து வாஷ் பண்ணவே இல்லை. மோஸ்ட்டாக வந்து மெட்ரோ வாட்டர் வரும், சில டைம் வந்து உங்களுக்கு போர் வாட்டரும் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இப்போ போர் வாட்டர் கலந்து வர டைமில் பார்த்திங்கன்னா டேப்லாம் இந்த மாதிரி ஆகிடுது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ஹாப்பி பிளானட் அப்படிங்கிற ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணுறேன். இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இது ரொம்ப ஹார்மாலாம் இல்லை, நம்ம நார்மலாக லைட்டாக தான் இருக்குது. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா நார்மலாக நம்ம ஒரு ஸ்க்ரப்பு வச்சுட்டு ரொம்ப எஃபர்ட்லாம் போட வேணாம், லைட்டாக தேய்ச்சோம்னாலே ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் முன்னாடி காமிச்சதுக்கும் கடைசியாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் டேப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த மாதிரி நல்லா வச்சு தேய்ச்சிக்கிறேன். ஸோ இது வந்து ரெகுலராக நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லாவே டேப் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். சில டைம் நம்ம ஒரு 2 வீக்ஸ் டேப் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம், 3 வீக்ஸ் 1 மந்த் கழித்து பண்ணுறப்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற விடணும். ஸோ மேலே படிஞ்சிருந்த உப்பு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே போயிடுச்சு. ஸோ இது ரெகுலராக பண்ணுறப்ப டேப் நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.